சிங்கிள் டபுள் ரெண்டும். இதில் இது ஸ்டாண்ட் டபுள் பதியான 19,020 ரூபா. சாமான் வண்டியை வந்து களைச்சி போயிட்டேன். பெரிய மௌனியால் எரிஞ்சது 20 25. மற்றது வந்து வெயிட்டே இல்லை. 2 பேக்கில் வந்து பைக்குக்கும் ஒரு மனசு வேணும். மெடிக்கல்ஸ் பேர்களுக்கு வந்து நன்றியை சொல்லி. செட்டிக்குளத்துக்குள்ளேயே அதிக பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். படுக்கிறதுக்கு பாயும் ஒரு தலைவணியோட யார் கோமனா ஒரு ரூமுக்கு வேண்டாம். அங்கர் மைலோ பாயும் அதே மாதிரி தலானி. எனக்கு வந்துட்டு பெரிய 75 வருஷம் ஆச்சு. 9 மாடு. சந்தோஷமா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அண்ணா வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து வவுனியாவில் நிற்கிறோம். நேற்று வந்து நாங்கள் செட்டுக்குள்ளே போய் அங்கே நடந்த விஷயங்கள், அதாவது டித்வா புயலால் ஏற்பட்ட கொடூரத்தை வந்து நாங்கள் பார்த்துருப்போம். நிறைய கால்நடைகள் செத்துருந்தது, நிறைய பேர் சொத்துக்களை வேண்ட சொத்துக்களை இழந்திருந்தவையில், அதே மாதிரி நிறைய பேர் பாடசாலைகளில் சேச்சில் எல்லாம் இருக்கணும். அவைகளுக்கான ஒரு உதவி வந்து நாங்கள் நேற்றே வந்து வழங்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தான் வந்து அது சரியான சந்தர்ப்பம். என்னென்று பார்த்தீங்கன்னாட்டா எங்களுக்கு அவைகளுக்கு உதவி செய்ய சொல்லி ஒரு 3 பேர் வந்து இப்போதைக்கு காசு அனுப்பியிருக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து விசாரிச்சிருக்கணும். அதில் வந்து நாளைக்கு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நாங்கள் இது கிடைச்ச பணத்தை வந்து அவைகளுக்கு இன்றைக்கி உதவி செய்வோம் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். குறிப்பாக வந்து 3 பேருமே வந்து கனடாவிலேருந்து காசு அனுப்பியிருக்கணும். ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து 1 லட்சம் அனுப்பியிருக்கிறார். அதை நான் போடுறேன், கரெக்டாக நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் சேர்ந்து காசு அனுப்பியிருக்கணும். அவையிலும் வந்து 1 லட்சம் அனுப்பியிருக்கணும். அதே மாதிரி ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து 50,000 அனுப்பியிருக்கா. கிட்டத்தட்ட 2,50,000 காசை வந்து இன்றைக்கு நாங்கள் அவைகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கேட்டிருந்தவை, நுழம்பு வேலை, பாய், மற்றது நுழம்பு திரி, மற்றது பெண்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து கேட்டிருந்தவை. அதிலையும் வேண்டிக் கொண்டு அதுக்கு அங்கால செட்டுக்குளம் வேப்பங்குளத்தில் பாதிப்படைஞ்சவை அவைகளுக்கும் வந்து அந்த ஒரு அக்கா எல்லாம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாம் கேட்டவா அவைகளுக்கான அத்தியாவசிய பொருட்களையும் வந்து வேண்டி கொடுக்கறதுக்காக தான் வந்து இன்றைக்கி இப்போ வெளிக்கிட்டிருக்கோம். இப்போ முதலாவது இங்கேருந்து டவுனில் போய் எங்கே விலை குறைவான பொருட்கள் பெட்ஷீட் அதெல்லாம் வேண்டலுமோன்றதை நாங்கள் விசாரிக்கணும். விசாரித்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் அது வேண்ட ஒரு நடவடிக்கையை பார்க்கணும். சரி பார்ப்போம். இன்றைக்கு நாள் அவைகளுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்றது, எங்களுக்கு நல்ல நாளாக இருக்கணும்ன்றது வேண்டிக் கொண்டு போய் டவுனுக்கு போய் ஒரேடியாக கடையில் தேடுவோம். இப்போ வெளிக்கிட்டோம். நாங்கள் போய் கொண்டிருக்கிற ஸ்டேஷன் ரோட் இதெல்லாம் நாங்கள் பேங்கில் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேருந்து நாங்கள் பஸ்ஸார் ரோட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். அது குறிப்பாக வந்து முஸ்லீம் அண்ணாக்கள் கடைகளில் வந்து கொஞ்சம் குறைவாக பொருட்கள் எடுக்கலாம், இப்படியான பொருட்கள்ன்றதுக்காக தான் போய் கொண்டு இருக்கிறோம். வவுனியாவில் இந்த மாதிரினாலும் இந்த மணிக்கூட்டு கோபுரம் வந்து மாறுற மாதிரி இல்லை. சரி, இப்போ பஸ்ஸார் ரோட்டுக்கு வந்துட்டோம். வவுனியாவில் இருக்கிறார்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வவுனியா மிஸ் பண்ணுறாங்களா கட்டாயங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இப்படியான ஒரு மாற்றம் வந்து வவுனியாவில் நடந்திருக்கு. நிறைய கடைகள், நிறைய புது கடைகள் எல்லாம் இந்த இடங்களில் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. திக்கா எல்லா கடைகள்லேயும் வந்து இதுகளெல்லாம் இருக்குது. ஆனாலும் வந்து விசாரிக்கணும். பார்ப்போம். வந்து உள்ளே போய் விசாரித்து இதில் வந்து தலானி 350 ரூபாய்க்கு இருக்கான். அது மாதிரி பாய் வந்து 550 ரூபாய்க்கு இருக்கான். ஒரு 50 ரூபா குறைச்சி தரலாம் 50 எடுத்தா அப்படின்ற மாதிரி சொன்னது. அதனால் ஸ்டொக் இல்லையா, ஏண்டா வரத்து இல்லையா அப்படின்னு சொன்னவே நாங்கள் அங்கால போய் தான் விசாரித்து பார்க்கணும். இதுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே போய் விசாரிக்க சொல்லியிருக்கணும். ஏதோ ஒரு கடையின் பேரை சொல்லி அங்கே போய் பார்க்கணும். அங்கே ஹோல்சேலில் இருக்குமான்னு நினைக்கிறேன். உலகாலம் வவுனியாவில் இருக்கிறோம். இதுக்குள்ள எல்லாம் வர்றது அரிதான விஷயம். அப்போ இருந்துட்டு தான் வர்றது. இதுக்குள்ளே இருக்குது போல இருக்குது. பார்ப்போம். நிறைய கடைகள் இதில் விசாரிச்சு நாங்கள் தலானி வந்து எவ்வளோ 300 ரூபா போடுறேன்னு சொல்லியிருக்கணும். இந்த தலானி வந்து இது வந்து 300, இது 600 ரூபா இந்த தலானி. அந்த அதில் துணி ரெண்டுமே ஒன்று தான். இது 300, மற்ற தலானி வந்து நார்மல் 200 ரூபா. கலர்கள் வர வந்து 200 ரூபா. பாய் வந்து ஒரு கட்டில் 50 வருவான். 340 ரூபா போடுறேன்னு சொல்லியிருக்கணும். இந்தியன் பாய்ன்னு சொல்லியிருக்கணும். இதை அதே மாதிரி பெட்ஷீட்டு நாங்கள் விசாரிக்கணும். அதே மாதிரி இதே மாதிரிக்கா விசாரிக்கணும். இவைகள்கிட்ட வந்து ஸ்டொக்குகள் வந்து பிரச்சனை 20 10 அப்படி தான் ஒரு கட்டமாக தான் இருக்கு. அதான் அதனால் நாங்கள் விசாரிக்கணும். அவங்களை வந்து தலானிக்கு 165 வேண்டும்னா 33,000 ரூபா. பாய்க்கு வந்து 56,100 ரூபா வருது. இதுலேருந்து என்ன 2 கடைகள் விசாரிப்போம் மட்டும் பார்க்குறோம். ஏண்டா ஒரு கடையில் வச்சு நாங்கள் டிசைட் பண்ணலாம். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். இதுக்குள்ள ஏதாவது ஒரு கடையை பார்த்து முஸ்லீம் அண்ணாக்கள் கடைகளில் தான் வந்து பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து கம்பேர் பண்ணோம். அப்போ தான் நாங்களே எங்களோட காசாக இருந்தால் அடுத்த விஷயம். அடுத்தாக்களை அதை அனுப்பிக்கலாம். அவங்களுக்கு சரியான ஒரு முறையில் போய் சேரணும். சரி, இப்போ வந்திருக்க கடை உமாராஸ். இதில் தான் போய் விசாரிக்க சொன்னாங்க. அந்த பெட்ஷீட் எல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து உள்ளே பார்த்து நாங்கள் பெட்ஷீட் இதில் வந்து சிங்கிள் டபுள் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது அளவில். இது வந்து டபுள், இது சிங்கிள். இது எவ்வளோ அப்படின்னா 500 ரூபாயா? இது 500 ரூபாயும், இது 550 ரூபாய்க்கும்
போடணுமாம் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். கொஞ்சம் பெருசு அதே மாதிரி ஓரளவுக்கு மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கானே. இது வந்து 800 ரூபாய்க்கு தருவினோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கொடுக்குறேன்டா ஸ்டாக்ஸ் பிரச்சனை. இதுகள்லாம் வந்து ஸ்டாக் எடுக்கலாம். சரி, இதில் நாங்கள் இப்போ கடைசியாக வந்து சிங்கிள் அண்ட் டபுள்யூமே வந்து 100 பெட்ஷீட் வேண்டும்னு முடிவு எடுத்துட்டோம் தானே. ஏன்னா கிட்டத்தட்ட 65 குடும்பங்கள் 165 பேர் இருக்கணும். சின்ன பிள்ளைகள் எல்லாமே தானே. அப்போ அண்ணாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விலையில் 520 ரூபாய்க்கு சிங்கிள் டபுளையும் தர்றேன்னு சொல்லியிருக்கணும். இவங்கள்ட்ட ஏற்கனவே வந்து யாரோ வேண்டிட்டு போயிருக்கணும் வேணே. அதுவும் நடந்திருக்கு. ஸ்டாக் முடிஞ்சது. இருக்கிறத வச்சு நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ண போகிறோம். பார்ப்போம். நாங்கள் சொல்லி சிம்பிளாக சொல்கிறோம். ஆனால் ஸ்டாக் எடுக்கிறதா பெரிய பிரச்சனையாக கிடக்கு. இதில் வந்து எண்ணி பார்த்து கொண்டு இருக்கு. அத்தனை நான் வந்துட்டு போயிருக்கேன். பின்னைக்கு இருக்கேன் ஸ்டாக் கொஞ்சம். இப்போ நாங்கள் இதில் முடிவு மாற்றிருக்கிறோம். இதில் சிங்கிள் 50 அதே மாதிரி டபுள் 50 வந்து வேண்டியிருக்கோம். 100 பெட்ஷீட். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ 500 ரூபா படி போட்ட வேல் 2 பெட்ஷீட்டுமே வந்து 50 அனுப்பியிருக்கிறோம். அதே மாதிரி அவையில்கிட்ட வேண்டின பில்லும் வந்து இதில் பாருங்கள் 50 ரூபாய்க்கு வேண்டியிருக்கோம். உமாராஸ் டெக்ஸ்டைல் தர்மலிங்கம் ஸ்ட்ரீட் வவுனியாவில் வேண்டியிருக்கோம். இது டவுட் இருந்தால் வந்து அண்ணாட்ட கேட்கலாம் என்ன விலைக்கு வேண்டினோம் அப்படின்றது எல்லாத்தையும். சரி அண்ணா, ஒரிஜினல் பில் தான். ஒரிஜினல் பில், செகண்ட் பில் கிடையாது. இது எல்லாமே செய்கிறாங்க. அவங்களுக்கு முன்னுக்கே கவுண்ட் பண்ணி அவங்களே கவுண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. எந்த ஒரு இது மேலே விலை பார்கெயின் பண்ணி தான் எடுத்தாங்க. சொன்ன விலையிலேருந்து அதான் முதல்ல 520 ரூபா சொன்னார். பிறகு வந்து 500 ரூபாய்க்கு போஸோட வச்சுட்டு முடிவு எடுத்துருக்கணும். சரி, நன்றி அண்ணா. இது எங்களுக்கு இல்லை, மக்களுக்கான இது. ஓகே, நன்றி. சரி, இப்போ இதில் இருந்து இந்த கடையில் இருக்கட்டும். நாங்கள் ஒரு பட்டா பிடிச்சி தான் ஏற்றணும். இதில் இருந்து நாங்கள் கேர்ள்ஸுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஹோல்சேல் கடையில் வந்து பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கணும். சரி, இப்போ பஸ்ஸார் ரோடு வரைக்கும் வருங்க. பேங்கில் எவ்வளோ பேர் நிற்கிறேன் வந்து இதில் சன்மோம் ஸ்டோர் அப்படி கொஞ்சம் பெரிய கடைகள் இருக்குது. ஹோல்சேல் எடுக்கக்கூடிய கடைகள். அதில் தான் அந்த எஸ்எஸ்ஆர் ஸ்டேட்டஸ் அப்படி அவையெல்லாம் விசாரிக்கணும். அதுக்கு நாங்கள் சிவசக்தியில் தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து வேண்டலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். மற்ற கடையில் எங்கேயுமே வந்து ஹோல்சேலில் செய்கிற மாதிரி தெரியலை. இங்கே 2-3 கடையில் விசாரிச்சிட்டோம். இப்போ சிவசக்திக்கு வந்துட்டோம். அதாவது மணிக்கூட்டு போக்குவரத்து அடியில் இருக்கிற இதெல்லாம் இங்கே தான் வந்து இந்த பிராண்டட்டாக வேண்டலாம். மற்றதே வெளில வந்து சில பிராண்டுகள் வச்சுருக்கேன்னா அது எல்லோரும் பாவிக்கிற பிரச்சனை வந்து இருக்கும். அதில் தான் இங்கேயே வந்து முடிவு எடுத்துனாங்க. இப்போ வந்து இந்த ஒரு பிராண்ட் ஈவா பிராண்ட், அதே மாதிரி பிம்ஸ் தானே, பிம்ஸ் பிராண்டும் இதில் எது ஸ்டாக் இருக்கோ அதை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும். 50 கேட்டுருக்கிறோம். இதில் வேறு சின்ன பிள்ளைகளுக்கும் பண்ணணும் வேணும். அதில் ஒரு 10 வண்டி நம்மட்டா சரி சின்ன பிள்ளைகளுக்கு பண்ணுறது. இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கானது ஒன்று இருக்குது. 4 பீஸ் இருக்குது. டிஸ்பேர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் வந்து கேஜி போட்டிருக்கணுமோ, மீடியம் சைஸ் மீடியம் அந்த சைஸுகள் இருக்குது. இதில் தான் பார்த்து பண்ணுறது. எத்தனை பண்ணுறேன்னு தெரியல, எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு தெரியல. அது யோசனையாக இருக்குது. 2-3 பிராண்டுகள் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஈவாண்ட தான் 50 இருக்குமென்று நினைக்கிறேன். விலை வந்து விசாரிக்க போயிருக்கணும். அவ்வளோ வேண்டு அங்கே 200 ரூபாண்டு சொன்ன வேல் போடுறாண்டு வேலை எவ்வளோ போடினமோ தெரியல. இப்போ கடைசியாக அங்கே இருக்கிற அண்ணாக்கு அந்த ஆர்டிஎஸ் தலைவர்னு சொன்னார். அவருக்கு அடிச்சுக்கிட்டாங்க. இது வந்து செட்டிகுளத்தில் இருக்கிற அந்த அக்காண்ட பிள்ளைக்கு வந்து. மற்றது வந்து இது அங்கே கிட்டத்தட்ட 10 இதோட சேர்த்து 11 வேண்டி இருக்கிறான். 5 ரூபா தான் வந்து குறைச்சி போடினோம். 265 ரூபா தானே. சரி, இதில் சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய இருக்குது. என்னென்ன வேண்டாம் காமனான விஷயங்கள்லாம் சிலதுகள் வேண்டலாம். இப்போ இதில் ஈவாவில் வேண்டினாங்கள். அதில் ஸ்டாக் வந்து 35 தான் வந்தது. மிச்சம் இருக்கிறதுக்கு இந்த பிம்ஸோ இதை வேண்டி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி அங்கே செட்டிக்குள் அக்காக்களுக்கு வந்து வேப்பங்குள அக்காக்களுக்கு வந்து அவைகளுக்கும் சில பொருட்கள் வேணும். சோப்பு, இது மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான பம்பஸ் அதெல்லாம் வேண்டணும். இப்போ வந்து அந்த செட்டிக்குள் அக்காக்களுக்கு வேப்பங்குள அக்காக்களுக்கு வந்து மா, சீனி, தேயிலை கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரு ஆளுக்கு வந்து 5000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள், 2 பேருக்குமே வந்து 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை வந்து இந்த இடத்துல வேண்டியிருக்கிறோம். ரெண்டு பார்த்திங்கன்னா அவைகளுக்கு வந்து மற்றாக்களும் இருக்கணும். ஆனால் அவைகளுக்கு கொஞ்சம் பொருள் உதவி பொருள் எடுக்கிறது சரி. அதை பில் போட்டு வெளியில் கொண்டு போகிறது தான் பெருங்கரைச்சலாக இருக்குது. இதில் இங்கே வேறு எத்தனை பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். நாப்கின் மற்றது பம்பஸ் வேண்டினதுக்கான பில் வந்து 19,020 ரூபா. இதில் பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து செட்டிகுளத்தில் இருக்கிற அக்கா, அதாவது அந்த ஆடுகள் செத்துன்னு சொன்னவை அந்த அக்காவுக்கு வேண்டி இருக்கிற சாமான் 4,730 ரூபா. அதே மாதிரி இதில் அந்த பிள்ளையெல்லாம் இருக்குன்னு சொன்ன ஒரு அக்கா அவாவுக்கு வேண்டினாங்கள். இதில் அந்த மா எல்லாம் கூடுதலாக வேண்டினது இல்லை, திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதால் தான் வந்து 6,980 ரூபா. மொத்தமாக சேர்த்து 30,000 ரூபா பில் வந்தது. அந்த டோட்டலை நான் வந்து போடுறேன் கார்டெலாம் பே பண்ணாங்க. இப்போ இந்த சாமான்லாம் வச்சுட்டு நாங்கள் இதிலேருந்து மற்ற பொருட்களை வேணும். இதில் சாமான் வண்டியை வந்து களைச்சி போயிட்டோம். சரி, பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தானே, நல்லதாகவே நடக்கட்டும். போகிறதுக்கு முன்னுக்கு இதில் பாருங்கள், இந்த 3 தான் வந்து வேண்டி இருக்கிறோம். இங்கே இதெல்லாம் வந்து வேண்டினாங்க. பில்லு எல்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம், ஏதாவது செய்தாங்களான்ட்டு. ஏன்னா நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை வந்து செய்து முடிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த உள் மார்க்கெட் கிடைக்கா பைக்கை கொண்டு வந்துட்டேன் வயர் கோணத்தில்.
பைக்கில் அங்கால பக்கத்தில் இருக்கும் பயரண்டு எல்லாம் இந்த டீமோட சேர்ந்து சேர்க்க தான் இப்போ இதில் தான் தலாணி பாயில் வேண்டப்போம். இப்போ வந்து ஐயாண்ட கடையில் 120 பாயும் 120 தலையாணையும் வேண்டியிருக்கிறோம். மொத்தமாக வந்து 64,800 ரூபா வந்து அதுமாதிரி பில்லுலேயும் பாருங்க 64,800 ரூபா. வேல்முருகன் ஸ்டோர். இதில் வந்து நாங்கள் ஸ்டாக் பார்த்துட்டு வாகனம் கொண்டு திருப்பி தேடணும். வாகனம் காண தலாணி வைக்கிறதுக்கு. இப்போ வந்து மில் ரோட்டுக்கு வந்து நாங்கள் வாகனம் விசாரிக்கிறதுக்கு இதில் நிறைய பட்டாக்கள் நிற்குது. குறிப்பாக வந்து நாங்கள் சுற்றி தான் கொண்டு போகணும் மதவாச்சியால். அதுக்கு வந்தால் நாங்கள் 10,000 ரூபா வைக்கணும். போகிற சம்பளத்தால் போகிறது நெருக்கில் தவளை போகிறோம்னா அதுக்கு 6,000 ரூபா அப்படி வருமென்று சொல்லலாம். கூட்டு வேணும் எங்களுக்கு. அதால் கூட்டு இருக்கிற வேணும், அதாவது கூரை இருக்கணும். ஏன்னா மலையில் நனைஞ்சு போயிடும், அதான் கேட்டிருக்கோம். இப்போ அதுதான் சரியாக இருக்குமெண்டு நன்னா சரி 10,000 ரூபாய் வாரன்னு சொல்லியிருக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தோம் மௌனியால் 2 நாளை பிறகு இப்போ மழை வெளுத்து வேண்டுது. அப்படி இந்த இடத்துல பைக்கை விட்டுட்டு ஒரு கடைக்கு முன்னால் நிற்கிறோம். அதே மாதிரி வாகனத்தை விட நாங்கள் ஒரு கார் ஒன்று உயரமான காரை பார்த்தா அது கொஞ்சம் 7,000 ரூபா தான் கேட்கணும். அது எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறோம். எங்களுக்குள்ள எல்லாம் இருக்குமே, அதனால் காரை எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா கஷ்டில் என்ன கஷ்டம். நாங்களும் போகணும், மழை பெய்யுது, நாங்களும் போகணும். இந்த பைக் எங்களோட பிரச்சனைகள் இருக்குது. சொப்பன சுந்தரிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதால் அதை எடுக்கல. அது போய் நீ 120 தான் அந்த கடையில் இருக்குன்னு சொன்னவே, அதனால் தலாணி தேடி கொண்டிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கர் இப்போ கிட்டடியில் மௌனியில் எரிஞ்சது எந்த ஒரு நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். நாங்களும் எல்லா இடம் சுற்றுறோம், தலாணி இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு கடையில் கேட்ட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நடந்த சம்பவத்தை. ஒரு கடை, இது வந்து முஸ்லீம் அண்ணாங்கிட்ட கடை தான். கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே அந்த ஐயாட்ட வந்தது தலாணி வந்து 200 ரூபா போட்டவை. இவையில் வந்து 250 ரூபா சொன்னது. சரி 25 ரூபான்றோன்னா 25 தலாணி தான் இருக்கின்ற. எங்களுக்கு 45 தலாணி இன்னும் தேவாங்க, 120 இருக்குன்னு சொன்னோன்னே. இப்போ மிச்சம் நான் 20-30 ரூபா தான், சரி 45 தாங்கன்னு இப்போ தேடிக்கொண்டிருக்கணும். ஆனால் அந்த ஐயா தந்திருக்கார். அது ஐயா வந்து அவற்றை லாபத்திலிருந்து நிறைய விஷயத்தை வந்து நிறைய காசை வந்து எங்களை அந்த ஆக்களுக்குண்டோனை வந்து குறைஞ்சி தந்திருக்கார். நல்ல விஷயம். அந்த ஐயா வந்து நாங்கள் சொல்லுவோம் சாதாரணமாக போய்க்க விலை கூட சொல்கிறார் 2 யோசனாலும். ஆனால் அவர் தான் வந்து நியாயமான விலையில் எங்களுக்கு காசு தந்திருக்கார். காசுன்றதை தலானியும் பாயும் தந்திருக்கார். ஐயா என்ன அது சாப்பிட்டாச்சா? சரி சாப்பிடுங்க. நாங்கள் வந்து இப்போ தலாணி எண்ணி கொண்டிருக்கோம். இதுலேயும் 20-25 தான் இருக்குது போல இருக்குது. சரி இப்போ இதில் பாருங்க பில் வந்து 5,290 ரூபா 23 77. இப்போ பார்த்தீங்கன்னா ரோயல் அடியில் வாகனம் பார்த்துனால இது கொஞ்சம் பெரிய வாகனம். இதுக்கு வந்து 7,000 ரூபா கேட்டிருக்கிறாரு அண்ணா கொண்டு போகிறதுக்கு. இப்போ இந்த வாகனத்தில் வந்து போகிறோம். வேன் ஃபோ ஹயர். இந்த நம்பர் உங்களுக்கு எல்லாம் பவுனியால் தேவைப்படுதுன்னா கண்டக்ட் பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து சிவசக்திக்கு போய் ஏற்றணும் சாமானம். சரி இப்போ சாமான் ஏற்றுறோம். இது பயங்கர வெயிட், முன்னுக்கு அது மற்றது வந்து வெயிட்டே இல்லை. ஆமாம் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவடத்தில் வந்து முன்னுக்கு விட்டு ஏற்றி இருக்கணும். ஆனால் அதில் வாகனம் வந்து பார்க் பண்ணலாது. அதால் பின்பக்கத்தில் வந்து விட்டுருக்கிறோம். அதில் வந்து லோட் ட்ரக்கி கொண்டிருக்கிறோம். இவ்வளோ தூரம் கொண்டு ஏற்றோட பண்ணுறது கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டேன். இதில் வந்து தினேஷ் நாம, என் ஃப்ரெண்ட் தினேஷ் நாம வந்து பொருட்கள் வேண்டி தந்திருக்கா. இது 2 பேக்கில் வந்து பெட்ஷீட், அதே மாதிரி இதில் வந்து மா பேக், இதில் வந்து பிஸ்கெட் வேறு சீனி கிடக்கு. அதோட வந்து பாயும் இது வேண்டி தந்தது பாய். தவிர்த்து இதுக்குள்ளே ஒரு மூட்டை ஒன்று வேண்டி தந்திருக்கணும். ஆனால் என்ன இருக்குன்ற தெரியும், ஐங்கராதுகள் இருக்குது அப்படின்னு சொன்ன பிஸ்கெட்டுகளும் இருக்குது. இதுகள் எல்லாமே அவையில் தந்தது சாமான்கள் தான். இதுக்கும் ஒரு மனசு வேணும். சரி இதில் வந்து அண்ணா இப்போ இது கொண்டு போகிறார். முன்னுக்கு பாய் கொண்டு போயினோம். ஒரு நாட்டாமையும் பிடிச்சி நாங்களும் சேர்ந்து இதில் ஏற்றினோம்டா சரி பொங்கல் நிற்கிது வா. இதில் பார்த்திங்கன்னா பாய் கொண்டு போகிறார் நாட்டாம ஐயா. இப்போ ஐயா வந்து தலானிகள் அதில் கொண்டு வச்சுட்டு இப்போ தலானியை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். இதுவும் வந்து நல்ல வெயிட் தான். கிட்டத்தட்ட ஒரேடியாகவே 25 தூக்கிட்டு போகிறார். சரி ஒரு 1000 ரூபா கொடுத்தாலும் அது நட்டம் இல்லை. சரி இப்போ என்னால் ஏனுமானது 2 கட்டை தூக்கிட்டு போகும். இதே வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. அறந்து விழுது தெரியல, அந்த ஒரு ஹெவியாக இருக்குது. துணி அடைச்சி தானே செய்திருக்கணும். சரி இப்போ கொண்டு வச்சாச்சு. இதில் பாருங்க கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு அரவாசி தலாணி வந்திருக்கு. 2 அரவாசி இடத்தை பிடிச்சிட்டு இங்கே அப்படியே மூட்டைகள் எல்லாம் இருக்குது. இன்னும் இதில் இருந்து போய் நாங்கள் தலாணி அங்கே 23 தலாணி ஏற்றணும். அதே மாதிரி பெட்ஷீட்டுகளும் ஏற்றணும் வேண்டி தான் பாருங்க. இங்கே வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர பயங்கர வெயிட். ஐயாட்ட சொன்னாங்க கஷ்டமாக இருந்தால் இன்னொரு ஆள் பிடிங்க பிரச்சனை இல்லைன்னு. ஐயா தான் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்வேன், அதான் செய்யத்தானே வேணும் என்று சொல்லிட்டு போகிறேன். இப்போ எல்லாமே ஏற்றி முடிஞ்சு அவர் எவ்வளோ நாளும் தாங்கன்னு சொன்னார். காணுமா? நாளைக்கு நீங்களும் அதான். சரி இப்போ அங்கே பொருளை ஏற்றிட்டு ஆசா மல்டி ஷாப் அந்த 23 தலாணி வேண்டினோம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் இருந்து தோணும். சரி இதுலேயும் வந்து தலாணி அவையில் எல்லாருமே சேர்ந்து ஏற்றி விடணும். அதால் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே
நான் வந்து பாரபட்சம் பார்க்காம உதவி செய்கிறேன். பரவாயில்ல, நல்லா ஒரு ஆளை தான் பிடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து இங்கேயும் வந்து தலாண்டி ஏற்றிட்டோம், 23 தலாண்டி மலமலாண்டி ஏற்றியாச்சு. இதுலேருந்து உமாராசுக்கு போகணும் பெட்ஷீட் ஏற்றுறதுக்கு. முதலாக வேண்டியது இப்போ கடைசியாக ஏற்றுறோம். உமாராசுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நுழம்பு திரி வந்து வேண்டணும். அது எல்லாருக்கும் கொமனாக வேண்டுவோம் அப்படின்னு பார்க்குறேன். உள்ளுக்குலாம் ஒரு கடை, இந்த மார்க்கெட்டுக்குலாம் அங்கே தான் போய் வேண்டணும். இதில் மார்க்கெட்டுக்குள்ளே இந்த கடையில் தான் அந்த ஹோல்சேலில் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னவங்கள தான் இங்கே வந்துருக்கேன் வேண்டதுக்கு நுழம்பு. திருப்பியும் வந்து எங்களுடைய அண்ணாவே வந்து பிடிச்சாச்சு இங்கேருந்து பேனர் கொண்டு வரதுக்கு. 3 பட்டி பிஸ்கெட்டும் அதே மாதிரி நுழம்பு திரி 30 வந்து வேண்டியிருக்கிறோம். இதுக்கும் ஒன்றுக்கு நான் பில் போடுறேன், 2க்கும். நான் அந்த அதில் நிற்குது அப்போ ஏற்றினோம், அதே பேன் தான். மேலுமே வேண்ட பாடு பெரிய பாடு தான். சரி, இதில் ஏற்றும் பிறகு வரேன், திறக்க சொல்கிறேன். இப்படி உள்ள வச்சுருங்க. ஓகே, இதெல்லாம் ஏற்றியாச்சு. இதுலேருந்து அடுத்த உமாராஸில் இங்கே பாருங்கள், பெட்ஷீட் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு கட்டியிருக்கணும். நல்ல விஷயம். நாங்கள் வேண்ட சாமான்லாம் ஏற்றியாச்சுண்ணே, உங்களுக்கு ஏற்றியாச்சு. பிஸ்கெட் எல்லாம் போட்டாச்சு. அப்படியே முதல்ல இதுலேருந்து வெளியில் வலிக்கிறோம். நாங்கள் முதல்ல சாப்பிட்றோம். இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு, அண்ணா சாப்பிடல, சாப்பிட்டுட்டு தான் அப்படியே செட்டுக்குள்ளே போகணும். சரி, இப்போ வலிக்கிட்டோம். சட்டியாக நேரம் 2-4 இப்படி அப்புறம் 9 மணிக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் இதால் தெரிஞ்சு சாமான்கள் எடுத்து நல்ல விஷயத்துக்கு செய்யல வந்து அந்த களைப்பு தெரியாது. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உத்வேகம் மட்டும் இருக்கும். சரி, இப்போ கடைசியாக வந்து அந்த சின்ன பிள்ளையோட இருந்த அக்கா வந்து நுழம்பு பிள்ளைக்கு நுழம்பு கடிக்குது அப்படின்னு சொன்னவே, அதால் சலிமாஸில் 3500 3800 சுச்சம் போட்டோம். 3500 இந்த நுழம்பு வேண்டியிருக்கு. இப்போ திருப்பி செட்டுக்குளத்தை நோக்கி போவோம். அடிக்கடி இதுக்குள்ள ஓடி திரிகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த முகாம்ன்றதோட ஸ்கூல் அடிக்கி வந்துட்டோம். சாமான்களை உணவாச்சு ஜிஎஸோட கதைச்சு இதில் நிற்கிறாங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ கொடுக்குற அளவில் பார்க்கணும். ஒரு யூடியூப் சேனல் செய்கிற ப்ரோ வந்து என்ன ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நல்ல விஷயம், நல்ல ஹெல்ப்புகள் நிறைய போகுது. இதே டைம் வந்து இங்கே மெடிக்கல்ஸ் வந்து வேலைக்கு வழங்கி கொண்டிருக்கணும். பிஹெச்ஆல் வந்து இப்போ ஜிஎஸ்எம் வந்து டிஷர்ட்டோட நிற்கிறார் பாருங்க. சன் வந்து ஜிஎஸ் அவர்கிட்ட வந்து நாங்கள் கொண்ட பொருட்கள் எல்லாம் இவ்வளோ குவான்டிட்டின்றதை வந்து அவருக்கு சொல்லிட்டோம். அவையில் இதுக்கு பிறகு எங்களுக்கு முன்னுக்கே வந்து பகிர்ந்து கொடுப்பினோம். ஏன்டா அவையில் கொடுத்தா பிரச்சனை இல்லாமல் முடியும். இப்போ இதில் எத்தனை 65 குடும்பங்கள் இருக்குங்களா? இதில் மொத்தமே 90 குடும்பம். அதாவது எல்லாருக்கும் வணக்கம். நான் யாருன்றதே தெரியாது. ஜெஸி விலாக்ஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த வகையில் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாய்தலானி இல்லை அப்படின்ற ஒரு இதை வந்து முன் வச்சுருந்தீங்க. அதால் வந்து எங்களோட வீடியோ பார்க்குற புலம்பெயர் உறவுகள் வந்து உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா பெறுமையான பொருட்களை வந்து அவையில் வழங்கியிருக்கிறோம். உங்களுக்கு அடிப்படை தேவை அப்படின்ற ஒரு ரீதியில் வந்து வழங்கியிருக்கிறோம். அதை ஜிஎஸ் மூலமாக உங்களுக்கு பகிர்ந்து தரப்போகிறோம். குறிப்பாக வந்து எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் வாங்க பார்த்துனாங்களா, ஆனால் குவான்டிட்டி வந்து டவுனில் அவ்வளோதான் இருக்குது. அப்போ அந்த ஒரு பிரச்சனையால் வந்து மேக்ஸிமம் வேண்டியிருக்கிறோம். அது உங்களுக்கு சரியான முறையில் வந்து நினைக்கிறேன். அந்த வகையில் நான் முதலாவது புலம்பெயர் உறவுகளுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அண்ட் அவையிலால் தான் ஒரு பெரிய லெவல் விஷயத்தை வந்து எங்களுக்கு செய்ய இயலும். அந்த வகையில் அவைகளுக்கு நன்றி. நீங்களும் எல்லோரும் நானும் உட்பட எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஜிஎஸ் இதில் இப்போ அக்கா வந்து அக்கா ஜிஎஸ் எல்லாம் சேர்ந்து வந்து வழங்க வேண்டும். சரி, அனைவருக்கும் வணக்கம். முதல்கண் நாங்கள் இந்த ஜெஸி விலாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக இலங்கை பூராகவே எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதிலும் அதிகூடியமாக பாதிக்கப்பட்ட செட்டிக்குளம் கிட்டத்தட்ட 315 மில்லிமீட்டருக்கு மேலே நாங்கள் மழையை பெற்றிருக்கிறோம். அதால் கடும் ஒரு பாதிப்பு. அதுலேயும் உங்களுக்கு தெரியும், கந்தசாமி நகர் செட்டிக்குளத்துக்குள்ளேயே அதிக பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். கிட்டத்தட்ட வீட்டுக்கு மேலால் தண்ணி போகக்கூடிய காட்சிகளை நாங்கள் கண்ணால் கண்டுனாங்க. அந்த மக்கள் இப்போ இங்கே வந்து கங்கங்குளத்தில் இருக்கிறாங்க. அதே போல் கங்கங்குளம் மக்களும் குடிபெயர்த்து இருக்கிறாங்க. அதை முன்னிட்டு இந்த ஜெஸி விலாக்ஸ் அவங்க வந்து எடுத்த யூடியூப் சேனல் எடுத்த அந்த இதுக்கு இணங்க எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் வந்து இன்று எங்களுக்கு இந்த உதவியை செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த டைமில் வந்து 1.5 லட்சம் பெறுமதியான பொருட்கள் செய்கிறதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏண்டா கவர்மெண்டால் அதோட இதவே சொல்லிக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இதை தவிர இன்னும் அடிப்படையான விஷயங்களை தேவையிட்டால் அவையில் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஏண்டா அவங்களுக்கு தெரியும், இலங்கை பூரா பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களாலையும் 7 அளவு நாங்களும் உதவி செய்கிறோம். இவங்க இந்த உதவியை நாங்கள் மறக்க முடியாது. ஏண்டா இது அடிப்படை தேவை எல்லாரையும். நாங்கள் தேவைப்படுற டைமில் தான் எங்களுக்கு இந்த உதவி தேவை. அந்த இடத்துல அவங்க தந்திருக்காங்க. அதனால் எங்களுக்கு நாங்கள் இந்த டைமில்
மக்கள் சார்பாகவும் எங்களுடைய பிரதேச செயலகம் சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கொள்ளணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவையில் வேண்டி தந்த பொருட்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து தலையான பாய், பெட்ஷீட், அதை தவிர்த்து பிஸ்கெட், மற்றது நுழம்புத்திரி, மற்றது கொஞ்சம் பொருட்கள் இருக்குது. அதோட இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லணும். தினேஷ் அண்டு எங்களோட இந்த ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு அம்மா ஒரு ஆளும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் வேண்டியது எங்களுக்கு அது குவான்டிட்டி எவ்வளோ வேண்டி தந்தான்னு தெரியல, ஒரு 2-3 மூட்டையில் வேண்டி தந்திருக்கா. அதே வந்து புலம்பெயர்ந்து கந்தசாமி நகரில் வந்திருந்த மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ நாளும் படுக்கிறதுக்கு பாயும் ஒரு தலைவணி ஒன்றுமே இல்லாமல் அடிப்படை தேவையே இல்லாமல் இங்கே சின்ன பிள்ளைகளும் குழந்தை பிள்ளைகளும் ப்ரெக்னென்ட் லேடியும் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நேற்று போய் எங்களோட வந்து கலந்துரையாடி இன்றைக்கு உதவி செஞ்ச சொல்ல தேவையில்லை இந்த அண்ணாக்களுக்கு நாங்கள் மிக்க நன்றி. இதை இந்த நாளை நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த கஷ்டத்தை புலம்பெயர்ந்த இதுக்கு இன்றைக்கு எங்களுக்கு தந்த இதுக்கு இவளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கந்தசாமி மக்கள் சார்பாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிஸ்கெட் இந்த இதில் இருக்குது, நுழம்புத்திரி ஒன்றும் இருக்குது, அதையும் பார்த்து 30 இருக்குது. அதில் எல்லாருக்கும் நான் யூஸ் பண்ணி நினைஞ்ச தண்ணியில் எல்லாரும் மலை விளாண்டு கொடுங்க, பிரச்சனை இல்லை. உண்ணாமலை முன்னுக்கு நிற்க எல்லாத்திலும் ஒன்று வைக்கணும். மலமாண்டு பிஸ்கட் என்ன ஒரு சென்டருக்கு போகட்டும், பிரச்சனை. இன்னைக்கு 3 அங்கத்துக்கு வரேன். 3 இன்னொரு தலானு 4 பேர் அது வந்து டபுளில் ஒரு பாய் கொடுத்தீங்கன்னா சரியா வரும். சிங்கிளை வாங்கிட்டு சிங்கிளை வாங்கிட்டு டபுளில் கொடுத்தீங்க சரியா சிங்கிளை கொடுங்க பாய். 4 பேர் தான் 2 பாய். 3 பேர் டபுள் பாய் ஒன்று கொடுத்தீங்க. 4 பேருக்கு ஒரு டபுள் பாய் கொடுத்தீங்க. 3 பாய் 5 அங்கத்தோட 3 5 அங்கத்தோருக்கு 3 பாய். பாய் கண்டுடுங்க. வேற சகோதரி வேணும். நீ டிசைன் இதே 2 அங்கத்தோட. இல்ல விடிய எலும்பு தேவையில்லை. சோதி மேலே பக்கத்துல சோதி மேலே ஒரு அங்கத்தோட. அடுத்தது தூக்கிலாம் தூக்கிட்டு வரேன். கிட்டத்தட்ட 6 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. தினேஷ் அம்மா வந்து அங்கர், மைலோ, அதே மாதிரி நிறைய சாமான்கள் வந்து அந்த ஒரு பேக்கில் நான் சொன்னேன், நாங்கள் என்ன பார்க்கலண்டு. அதில் அவல், அங்கர், மற்ற கொத்துமி, இதில் வந்து பார்த்திங்களாண்டா மிக்சர், முறுக்கு எல்லாமே வந்து இதில் தந்திருக்கிறா. இதை வந்து கொமனாக தான் கொடுக்க வேணும், இவ்வளோ இருக்கும் கொடுக்கலாது. பிஸ்கெட் ஓகே, சீனி மற்றது மா எல்லாமே வந்து தந்திருக்கிறா. இதில் பிஸ்கெட் தான் இல்லை, அதை நீங்கள் இதுக்கு இப்போ அதில் சாப்பிடணும். கொமனா அதில் இருக்குங்க. ஓகே அண்ணா, இது எல்லாரும் ஒரே கை வர்ற மாதிரி இருக்கு. ஒரு ரூம் ஜிஎஸ் அங்கே போயிட்டார். யார் கோமனா ஒரு ரூமுக்கு வேண்ட போறீங்க? வார அங்க அந்த அக்கா ஒரு பொறுப்பெடுக்கணும். இப்போ யாரும் தெரியாது. 10,000 ரூபா முடியுது. ஜீஸ் ஒரு ரூமுக்கு கொண்டு கொடுங்க. ஒரு ரூமுக்கு இது ஓகே. அடுத்த ரூம் உங்களை மிக்சர் பிஸ்கெட் தான் சரி. பிஸ்கெட் பிஸ்கெட் ஓகே சரி. அடுத்த ரூம் ஓகே. இன்னொரு ரூம் யார்? 3 ரூம் தானே? என்ன ரூம் ஓகே. சந்தோஷமா ஓகே. நான் வந்து ஊற்றி கொடுக்குறேன், நல்லா கொடுத்துருக்கு. ஓகே. மாவு இருக்கு கோதமாம்மா,
பேச்சில் இருந்த ஆக்கள் எல்லாமே இங்கே வர சொல்லியிருக்கேன் ஜிஎஸ். அப்போ அவைகளுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கலாம். கூடுதலாக 1 2 தான் குடும்ப அங்கத்தவர் எண்ணிக்கை வந்து இருக்குது. இதே டைம் வந்து இந்த மாவு இந்த தினேஷ் அம்மா இந்த மாவும் இருக்குது. அப்போ அதை ஒரு 5 பேருக்கு உரிய ஒரு குடும்பத்துக்கு வந்து அதை கொடுப்போம், ஒன்றா கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். அதில் கொடுக்க வேணாம், இல்லை தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நான் தான் இல்லை அதை கொடுத்து முடிச்சிருக்கேன். ஏன்டா நாங்கள் கொண்டு வந்து தான் போயிடும், அதான் பிரச்சனை. இதில் அப்படியே தொடர்ந்து இப்போ கொடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க. இதில் வந்து பொருட்கள் கொண்டு சரியாக பங்கிட்டு கொடுக்குறதா அந்த ஜிஎஸ் என்ற ஒரு ஆள் இல்லாட்டிக்கு உங்களுமே வந்து சண்டைகள் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இப்படியான விஷயங்களில் நேரங்களில் கவனமாக கையாள வேணும். இதில் எல்லாத்தையுமே 2 பேர் குறி சாம கொடுங்க. மற்றது இவங்க இருந்த ஜேசிபி ஆகிற பேர் வெட்டினா கொடுப்போம்மா. 5 பேர் இருக்கிற இதுகளுக்கு வந்து 2 தலானி கொடுத்தபடியாக இதில் வந்து கொஞ்சம் மிஞ்சி இருக்குது, பாய்கள் வந்து மிஞ்சி இருக்குது. அதனால் வந்து இதில் 5 பேர் இருக்கிற குடும்பங்களுக்கு திருப்பியும் வந்து பாயும் அதே மாதிரி தலானியும் வந்து கொடுக்க போயிடும். ஓகே, ஒரு தலைவாணி ஒரு தலைவாணி கொடுங்க. ஒரு தலைவாணி தாராளமாக வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். சும்மா 5 கிலோ 2 கிலோ ஓகே, முடிஞ்சது. இதெல்லாமே வந்து செட்டுகளை வேப்பங்களுக்கு இருக்கிற குடும்பத்தை ஆக்களுக்கு ஜிஎஸ் பங்கிட்ட இல்லாட்டி சரி சம்பவம் தான் இது நடந்த கலகலப்புகளை பார்த்துருப்பீங்க இல்லைங்கள். ஓகே, நன்றி ஜிஎஸ். வலது கைதரோட மேலே ஒரு பெரிய விஷயம் வேணாம், கொடுக்குறது கொடுத்து முடிக்கிறது பெரிய விஷயம். அதான் நிறைய பிரச்சனைகள் வரும். வேறு தெரிஞ்சிருக்கோம், அந்த வீடியோவில் கழிச்சிருப்பார். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் இப்போ நைட்லலாம் நித்திர தூங்குறதுக்கெல்லாம் சரியான கஷ்டமாக இருந்துச்சு, பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. அண்ணா இப்போ எங்களுக்கு தலைவாணி தந்து நிறைய சாமான்கள் தந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. நான் இல்லை, புலம்பெயர் எங்களோட அண்ணாக்கள் அக்காக்கள் எல்லோரும். சரி, இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து கொள்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்துட்டு பெரிய உதவி, இந்த இதை நாங்கள் உதவியை மறக்க மாட்டோம். இருந்தாலும் உங்களால் நிறைய உதவி எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் ஆசைப்படுவோம். இந்த மனசு யாருக்கும் வராதுண்ணே, ரொம்ப நன்றி. எங்களோட கந்தசாமி நகர் ஊர் சார்பாக, எங்கள் மக்களுடைய சார்பாக, எங்களோட மாதர் சங்க தலைவியின் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். பெரிய உதவி, சந்தோஷம். ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வர வச்சு ஜிஎஸ் கொடுத்தது உண்மையிலுமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் வேலை சும்மா வந்து குறைவாக இருந்துட்டு சொல்லணும். இதில் இருந்து அப்படியே வேப்பங்குளம் விளக்கிடுவோம். அப்படியே வேப்பங்குளம் போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ வேப்பங்குளம் வேணே, வேப்பங்குளத்தில் இந்த அக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய தேவைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பா. என்னாலும் இப்போதைக்கு எனக்கு கிடைக்கப்பட்டதை வச்சு அக்காவுக்கு வந்து இதில் சாமான் தனியாக 6800 அண்ணா அப்படிங்கண்ணா என்னால் தூக்கிலாம் இருக்குது. அதே மாதிரி நுழம்பு குறிப்பாக வந்து உங்களோட கால்நடைகள் நிறைய இழந்துருக்குங்களேண்ணே. அதில் வந்து ஒரு எங்களால் இயலுமானது 20,000 காசு. சரியா, அதே கொடுத்துருக்கேன். ஓகே, நன்றி. ஓகே, சந்தோஷம். இந்த நேரத்தில் இந்த உதவி எங்களுக்கு செஞ்சு அதான் எங்களால் இயலுமான இது மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய இன்னும் கிடைக்கும் சந்தர்ப்பம். ஓகே, கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, ஓகே, நான் வச்சுட்டேன் நான்.
அண்ணா வச்சுட்டு வாங்க சரி அண்ணா இதோட இதையும் வச்சுக்கொள்ளுங்க சரியா மற்றது அந்த அக்காவுக்கு பிஸ்கெட் இருக்குது சாரி 2 தாங்க அதில் கிடைக்கல நிறைய கிடைக்குது எல்லாம் அங்கே கொடுத்துருக்கோனால பேக்குகள் இல்லை இருக்காண்ணா பேக் கொடுக்குறது சரி இப்போ இந்த அக்காவை நீங்கள் பார்த்துருப்பீங்க 5000 ரூபா பெறுமதியான பொருள் இருக்குது வாக்குகளில் கவனமாக சூப்பர் கஷ்டமாக அதோட வந்து இவாக்கும் வந்து 20000 ரூபா பெறுமதியான காசு உங்களோட கால்நடைகளுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் அப்படின்னு சரியா சந்தோஷம் சரி இதில் கொஞ்சம் ஏரியாவுக்கு பொதுவான ஆள் 2 இருக்குங்களா இந்த 5 பாய் இருக்குது தலானி கிடக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் தேவையான ஆக்களை கொடுக்கும் நாங்கம்மா ஒரு ஆங்கர் சரி அக்கா அந்த அக்கா ஒரு பாயும் தலானி ஒரு பாயும் தலானி ஓகே அதான் நீங்கள் பங்கிட்டு கொடுத்தீங்கன்னா சரியான சந்தோஷம் ஓகே பிஸ்கெட் இருக்குது இதில் இதே எங்களுக்கு கொடுங்க இல்லை இல்லை பிஸ்கெட் இதில் எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆளுக்கு போதும் பிரித்து கொடுங்க அதான் இதில் முடிஞ்ச உடனே அண்ணா வந்து அங்கால இன்னும் ஒரு 3 குடும்பம் வந்து நல்லா பாதிப்படைஞ்சிருக்கணும் வீடுகளே இல்லாத நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் 4 குடும்பம் ரைட் இதில் நாங்கள் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் ரைட்டு மேக்ஸிமம் கூடுதலாக பார்த்துட்டோம் எல்லாம் பார்த்துருப்போம் நினைக்கிறேன் நீங்கள் கூட்டிகிட்டு போங்களா பார்ப்போம் என்ன கட்ட மாட்டேன் இந்த வேலை இது நேற்று பார்த்து நாங்கள் அந்த 200 கோழி செத்த அந்த வீடு தான் இது அந்த இதில் சொல்லுங்கள் 75 வருஷம் ஆச்சு இன்னும் இந்த அனத்தன்னு நாங்கள் வெளியே ஏறலை இந்த குண்டு வெடியில் அந்த பிரச்சனையிலலாம் நாங்கள் வெளியே ஏறாமல் இடமேந்தே போகலை அந்த குண்டு வெடியில் மடுவுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்து சாமானத்தை வாங்கி சாப்பிட்டோம் இந்த நிலைமையில நாங்க இடம்பெயர்ந்து போயிட்டோம் வெள்ளம் நீங்கள் எங்க இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க அந்த வீடு அந்த அக்கா வீடு மாடு மேய போன மாடு அவன் 9 மாடு போய் பார்த்தா தான் தெரியும் 9 மாடு செத்து கிடக்கான் அங்க தம்பி போய் பார்த்துருக்கான் கோழி எல்லாம் செத்துருச்சு சாமா வீட்டோட சரி பிரிட்ஜெல்லாம் பிறண்டு வேலையும் செய்தில்ல டிவி விழுந்தா வந்து பார்த்தாங்கல்ல சரி வேலை செய்தில்ல அதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அனர்த்தம் சரி நாங்களும் வந்து இந்த இடத்துல இருந்து உழைக்கிறோம் அம்மா சரி நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள் உதவி செய்துட்டோம் அதே மாதிரி அண்ணா எங்களோட மத்தியானத்திலேருந்து விடியிலேருந்து எங்களோட நின்று உதவி செய்திருந்தவர் அண்ணாவுக்கு வந்து 7000 ரூபா காசு கேட்டிருந்தவர் நாங்கள் அண்ணா இதை வச்சுருக்கண்ணா சந்தோஷமா இல்லை என்ன அப்படின்ட்டு இல்லை கணக்கு அவைகளுக்கு சரியான முறையில் நாங்கள் காட்ட வேணும் சந்தோஷம்னா அண்ணா நீங்கள் தொடர்பு கொண்டீங்க நம்பர் ஏற்கனவே நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் வவுனியாவில் உங்களுக்கு தேவையானதுண்டா என்னவுமே ஏற்றி கொடுப்பீங்க இல்லை சார் எல்லாமே வந்து எங்கே இருக்கிறீங்க வவுனியா செகட்டி பிளவு புதிய கோயில் செகட்டி பிளவு மன்னார் ரோட்டில் அங்கேருந்து டவுனுக்கு வரணுங்களா 10 கிலோமீட்டர் வரணும் 10 கிலோமீட்டர் ஒரு நாள் வந்து அண்ணாவும் தொழில் செய்கிறார் உங்களோட இடங்களில் பாதிப்பு இல்லையா பெருசான்றதுக்கு இல்லை ஓகே சரி அண்ணா சந்தோஷம் மேலும் நீங்களும் உதவி செய்திருக்கீங்க சரி அண்ணா ஓகே சந்தோஷம் சரி அதோட வந்து கணக்குகள் எல்லாம் வந்து நான் கடைசியில் போடுறேன் அதே மாதிரி பில்லுகளை வந்து நான் ஒரு கட்டங்கள்லேயும் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் எனக்கே வந்து இப்போ எவ்வளோ செலவானது அப்படின்றது பிளாங்க் ஆனால் காசு சரியான ஒரு அளவில் வந்து செலவு செய்திருக்கிறேன் கொஞ்சம் மிஞ்சி இருக்கணும் அப்படின்றதே நான் நினைக்கிறேன் எல்லாமே கணக்கு சரியாக போட்டு தெய்வமே அப்படி சரியான ஒரு இதில் ஏன்னா நாளைக்கு ஒரு களவு செய்தோம் இல்லை நாங்கள் ஒரு பக்கசார்பாக செயற்பட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது குறிப்பாக இதை தவிர்த்து உங்களோட ஊர்களில் இனிமேல் இந்த யுத்தம் என்று சொல்கிற பாருங்கள் வெள்ளத்தால் பாதிப்படைஞ்சாக்கள்னா எனக்கு செய்து தெரியப்படுத்துங்க நாங்கள் அவைகளுக்கு அந்த காசு அனுப்பின அண்ணாக்களோட கதைச்சு உதவி செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் தாராளமாகவே இருக்குது சரி இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கொள்கிறேன் உண்மையிலுமே வந்து இப்படியான ஒரு விஷயம் வந்து செய்த நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி என்னோட சேர்ந்து கவியும் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து பங்கு பெற்றினதுக்கு நன்றி எங்களோட இந்த நாள் ஃபுல் நாள் உழைப்பு மற்றது எங்களால் ஏழுமான சில விஷயங்களையும் வந்து தாராளமாக செய்திருக்கிறோம் உண்மையிலேயே சந்தோஷம் அதே மாதிரி எங்களை நம்பி இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆக்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசித்ததுக்கு எங்களை நம்பி காசு அனுப்பினதுக்கு வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்